டேய் இவனை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சிங்கிறதே இல்லாம வந்துட்டு சௌந்தர்யால அலைஞ்சிட்டு இருக்கு. சௌந்தர்யா இந்த ஜெஃப்ரி எல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு அவனை வெளியில அனுப்புங்க அப்படிங்கறத என்னோட ஒரு கைண்ட்லி ஒரு ரெக்யூஸ்ட். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ரெக்யூர் ஆகி வந்துட்டான். இதுக்கு முன்னாடி என்ன பேசினானுங்க ஜெஃப்ரி சௌந்தர்யாவும், இது வந்துட்டு டாக்டரை பார்த்தானா உண்மை, இல்லைன்னா அவன் போய் இதே வந்துட்டு அவன் அந்த ஒரு கட்டு போடாம வந்திருந்தானா இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் உள்ள வந்தானா, உள்ள வந்துட்டு மறுபடியும் தான் போயிட்டு அந்த கட்டு போட்டு வந்தான். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தப்ப இவன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இவன் வந்து கையெல்லாம் தூக்கிட்டு தான் இருந்தான். அப்ப நடிக்கிறான். அது அப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்து கையை இப்படி தூக்குறான், இப்படி இறக்குறான், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்துட்டு இதெல்லாம் இல்ல, ஆக்டிங் தான், எல்லாமே வந்து ஆக்டிங் தான். அவன் வந்து சும்மா வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் கீழ்த்தனமா மட்டமா பேசிட்டு இருந்தானுங்க. எனக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவது. டேய் சங்கடா டேய், எனக்கு அப்படி டேய் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, செம்ம காண்டாவது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சௌந்தர்யா ஜெஃப்ரி ரெண்டு பேருமே வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அவனுக்கு அடிபட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தப்ப அவன் பார்த்தேன், நான் வந்து நல்லா தான் இருந்தான், சிரிச்சுக்கிட்டு தான், கையெல்லாம் எப்படி தூக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஜெஃப்ரி அவன் பண்ண தப்ப மறைக்கணுங்கிறக்காண்டி அவன் நான் பண்ணலன்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருக்க அந்த 12 பேர்த்திட்டையும் அவன் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு யாரு சொம்பு தட்டுறானா, சக்குன்னு சொம்பு தட்டிட்டு சிங்சாங்கு போட்டுக்கிட்டு யாரு இருக்கானா சௌந்தர்யா வந்து எதுக்குதான் அப்படி சொம்பு தட்டிட்டு எதுக்கு இல்ல கேக்குறேன் எதுக்கு, அதான் உங்களை தான் பிரிச்சு விட்டானுங்க. இப்போ இது டைரக்ட் நாமினேஷன்ல பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், அப்பயே பூலாக்கத்தனம் எல்லாமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப பண்ணிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பார்க்கும்போது பைத்தியகாரத்தனத்துக்கு பைத்தியகாரம். ஏன்னா ஒருத்தர் உளுந்து கதறான், அதை நடிக்கிறேன்னு சொன்னது நம்ம தப்பு. அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதையும் ஹாஸ்பிட்டல் போனப்பே அவன் ஃபேக்கா தான் போயிருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கானுங்க இவங்க ரெண்டு பேரும். இப்போ வந்துட்டு ரெக்யூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்துட்டு எந்திரிச்சு அந்த ஒரு ப்ரோமோல வந்துச்சுல அந்த மேட்டர் வந்துட்டு சொல்றாங்க. அவன் வந்துட்டு அவன் தப்பு தான் எல்லாமே அவன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இதுல எனக்கு புரியல. ஜெஃப்ரி வந்துட்டு அவங்க ராணுவ கல்ல வந்து எடுத்தான், அதனால ராணுவ வந்துட்டு ஜெஃப்ரி கல்ல எடுக்க போனான், ஜெஃப்ரி கிட்ட இருக்க கல்ல எடுக்க போனான். அதான் இந்த மேட்டர் நடந்தது. இது பேசிக்கா வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு தள்ளி விட்டான், கரெக்டா தெரிஞ்சது தள்ளி விட்டான். ஆனா இவன் தள்ளி விடவே இல்லைங்கிறான் ஜெஃப்ரி. இதுல சௌந்தர்யா வந்து நீ தள்ளி விடல, நான் பார்த்தேன், நீ வந்துட்டு தள்ளி விட்டதெல்லாம் நான் கண்டிப்பா நான் பார்த்தேன், நீ வந்து உன் கையை அவன் மேல பல்ல, அவனா விழுந்தான், அவன் வந்துட்டு ஏதோ பண்ணுங்கிறக்காண்டி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசி இருந்தது சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ராணுவ முன்னாடி நீ ஒன்னு பண்ணுன்னு நினைச்சில, அதை தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம், நீ வந்துட்டு வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இது வெளியில தெரியணுங்கிறக்காண்டி தான் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, ஒருத்தர் கைகால உடச்சு, ஒரு ஆக்டரே இருக்கட்டும், ஒரு ஆக்டர் கைகால உடச்சுக்கிட்டா அங்க வந்துட்டு அவனால அடுத்த வேலை செய்ய முடியுமா? ஒருத்தன் வந்துட்டு இப்போ ஒரு எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர் ஒர்க் போறான், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் போறான், அவன் விரல கட் பண்ணி எடுத்துட்டா அவன் எப்படி வந்துட்டு விரல் கட் பண்ணி எடுத்துற, ஒரு விரல் உடஞ்சிருச்சு, விரல் ஃபுல்லா அப்படியே லாக் ஆகி உடஞ்சிருச்சு, அவன் வந்துட்டு வெளியில தெரியணுங்கிறக்காண்டி வந்துட்டு அந்த வேலை செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி வந்து அவன் கையை உடச்சுக்கிட்டானா? இல்ல கேக்குறேன், அவன் நான் வேலை செய்யக்கூடாதா, சிஸ்டம் ஒர்க் ரொம்ப கடுப்படியா இருக்கு, அதனால நான் கையை உடச்சுக்கிறேன்டா, விரல உடச்சுக்கிறேன்டா அப்படிங்கிறக்காண்டி உடச்சுக்குவானா? என்ன இதுல நியாயமா என்னன்னு தெரியல. பேசுறானுங்க, ஒரு கரெக்டா வந்து யோசிச்சு பேசுறமா, இல்ல நமக்கு பேசுறது கரெக்டா, இல்ல இவ்வளவு கேமரா இருக்கு நம்ம மாத்தி பேசி இருக்குமே, அது வந்துட்டு கரெக்டா அப்படிங்கிறது தெரியல. இதுல வந்து இவன் பண்ணுங்கிறக்காண்டி பண்றான். தலைவன் வந்துட்டு அப்பே ஒருத்தன் பண்ணுங்கிறக்காண்டி தான் நான் பண்ணுவேன், ஆனா இது வெளியே தெரியணுங்கிறக்காண்டி நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் ஆன் த ஸ்பாட்ல வந்து ரிப்ளை பண்ணாப்ல. அண்ட் வேற லெவலா இருக்கு. இத சௌந்தர்யா வந்துட்டு எல்லாத்துலயுமே போயிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா அவன் வந்துட்டு அதுலயே ஒரு இது சொன்னாங்க பாருங்க விஷால்கிட்ட, நான் சாரி கேட்கணுங்கிறக்காண்டி எல்லாம் நான் வந்துட்டு சாரியே கேட்கல, நான் சாரி எல்லாம் கேட்கறக்காண்டி எந்திரிக்கல, அவன் பண்ணதுதான் தப்பு, அவன் செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் நான் எந்திரிச்சேன். எப்பா டேய், இவன் வந்துட்டு இதே வந்து சௌந்தர்யா வந்து எதாச்சும் ஒண்ணு ஜெஃப்ரிக்கு நடந்துச்சுன்னு இதே அப்படியே துடிச்சு அப்படியே பரபரப்பா எந்திரிச்சணும். அப்போதைக்கு வந்து ஜெஃப்ரி பண்ணது கரெக்ட் தான், ஜெஃப்ரி பண்ணது கரெக்ட் தான், ஜெஃப்ரி பண்ண மேலதான் தப்பு, ஜெஃப்ரி மேலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்குமா? கண்டிப்பா சொல்லியிருக்காது. இதே வந்து ஆப்போசிட்ல ராணுவம் இருந்திருந்தானா, ஜெஃப்ரி இருக்க இடத்துல ராணுவ இருக்க இடத்துல ஜெஃப்ரி இருந்தானா, சௌந்தர்யா வரைக்கும் ராணுவ மேலதான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்டெடியா வந்து நின்றுட்டு ராணுவம் வந்து எதிர்த்து நின்றுக்கும், சீறி பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா சீறி பாயறதுதான் நம்ம சௌந்தர்யாவுக்கு நல்லாவே தெரியுமே, சீறி பாஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் விஷால் வந்து நான் எந்திரிக்கும் போது வந்துட்டு, ஏன்னா அப்போதைக்கு வந்துட்டு ராணுவம் வந்துட்டு சௌந்தர்யா பேசும்போது ராணுவம் எந்திரிச்சு பேசிட்டான். இது மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டு பவித்ரால இருந்து அண்ட் அன்சிதால இருந்து ஜெஃப்ரி எல்லாமே சாரி கேட்டாங்க. இது வந்துட்டு நான் சாரி கேட்கவே எந்திரிக்கல, அவன் பண்ணதுதான் தப்பு, அவன் பண்ணதுதான் வந்துட்டு அவன் மேலதான் எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றதுக்கு எந்திரிச்சேன். தெரியல, நான் சாரி கேட்கணுங்கலாம் எந்திரிக்கவே இல்லை, நான் நடிச்சேன்னு சொன்னேன், ஆனா சாரி கேட்கணுங்கிறக்கான நான் எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பாடே இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அங்கிட்ட ஒண்ணு பேசுது, இங்கிட்ட ஒண்ணு பேசுது. எனக்கு சத்தியமா சொல்றேன், ஜெஃப்ரி இப்ப சௌந்தர்யா பண்ணது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தன் அடிபட்டு வந்திருக்கான், அப்பயும் வந்துட்டு அவன் நடிச்சான், அவன் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு கேவலத்துக்கு கேவலம் சௌந்தர்யா பண்ணது.